அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், பொதுவாக குடும்பம் அல்லாத வகையில் செலவழிக்கக்கூடியவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மேலதிகமாக தான் அதை செய்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? மேலதிகமாக தான் அதை செய்கிறோம். மேலதிகமாக செய்கிறோம்னு சொன்ன என்ன, நம்மளுக்கு கடமை இல்லது, நம்மளுக்கு வாஜிப் இல்லை. வாஜிப் என்ற ஒரு பகுதிக்கு விட்டு விட்டால் குற்றம் என்று நம்ம கடமை இல்லாமல் மேலதிகமாக தான் செய்கிறோம். அரபில் மேலதிகமாக இருந்தால் அதுக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? அஃப். எப்படி அதில் சொல்வது என்ன தெரியுமா? அஃப் என்று சொல்லப்படும். மேலதிகமாக இருக்கிறதுக்கெல்லாம் அஃப், ஹத்தா அஃபவ், வளர்ந்து விட்டால் அப்படியே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அஃப்வுக்கு இன்னொரு கருத்து என்ன தெரியுமா? மன்னிப்பு. ஏன்னா மன்னிப்பு மேலதிகமாக செய்கிறது. அஃப்வுக்கு இன்னொரு கருத்து என்ன? மன்னிப்பு. ஃபஅஃபு அன்ஹும், ஃபஅஃபு அன்ஹும் என்ன? மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா மன்னிப்பு என்பது கடமை அல்ல, நம்ம மேலதிகமாக செய்யக்கூடிய ஒரு அம்சம் தான் மன்னிப்பு. அதே போல நம்ம வந்து குடும்பத்துக்கு மேலாக செலவழிப்பது இருக்கிறதே, அதுவும் மேலதிகம் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வயஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன். நபியே, உம்மிடத்திலே கேட்கிறார்கள் எதை செலவழிப்பது என்று அவர்கள் கேட்கிறார்கள். எதை செலவழிப்பது என்று கேட்கிறார்கள். குலில் அஃப்வ, அல்லாஹ் தஆலா சொல்றான், மன்னிப்பை செலவழிக்குமாறு சொல்லுங்கள், மேலதிகமானதை செலவழிக்குமாறு சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இரண்டும் வரக்கூடிய ஒரு சொல்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அப்ப அஃப் இரண்டாவது கட்டம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம எங்கெல்லாம் நமது கடமைக்கு மேலாக செய்கிறோமோ அங்கெல்லாம் நம்மளோட பயணிக்க வேண்டியவர் எது? மன்னிப்பு. அங்கெல்லாம் நம்மளோட பயணிக்க வேண்டியவர் யார்? மன்னிப்பு என்கின்ற அந்த ஆயுதம் நம்ம இடத்துல என்ன செய்யணும்? ஹுதில் அஃப்வ, அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅமுர் பில் உர்ஃபி, அதாவது மன்னிப்பை கையில் எடுத்துக்கங்க. பெய்யும் ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றா? வயஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவழிப்பது அவர்கள் கேட்கிறார்கள். குலில் அஃப்வ, மன்னிப்பை செலவழியுங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன? எங்கள் மனதில் எப்பையும் கணக்கு போடுற தன்மை இருக்கக்கூடாது. விமர்சனங்களுக்கு, இந்த செலவழிக்கிற விஷயத்தில் வரக்கூடிய விமர்சனங்களுக்கு காது கொடுக்கிற தன்மை இருக்கக்கூடாது. அவர்கள் பக்கத்தில் நம்ம செலவழித்த பின்னால் ஏற்படுகின்ற தவறுகளுக்கு காது கொடுக்கிற பண்புகள் என்ன செய்யக்கூடாது? இருக்க. மார்க்கத்துக்கு முரணாக நடந்தால் அது வேறு. ஆனால் அந்த செலவு குறித்து வரக்கூடிய விமர்சனங்களுக்கு காது கொடுத்து எடை போடுகின்ற அந்த தன்மை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இருந்தது என்று சொன்னால் நாம கட்டின வீடை நாங்களே என்ன செய்வோம்? உடைப்போம். அதாவது நாம ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தோஷத்தை நாங்களே என்ன செய்வோம்? அழித்துக் கொள்வோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். மனிதன் ஒரு இயல்பு இருக்குது. ஏதாவது ஒன்று கொடுத்த பின்னால அதை பற்றி அவனது சந்தோஷத்தை காதால கேட்கணும். அது ஒன்று இருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது இதா சனா இலைக்கும் மஅரூஃபன், யாராவது ஒருவர் உங்களுக்கு ஒரு நல்லதை செய்தால் ஃபகாஃபிஊஹு, அவருக்கு முகாஃபா கொடுங்கள். முகாஃபாண்டா என்ன? நீங்கள் இன்னொரு டைமில் இன்னொரு அன்பளிப்பு என்ன செஞ்சிருங்க? கொடுத்துருங்க. இல்லை என்று சொன்னால் அவரது மனம் குளிர்ந்தது என்று நினைக்கின்ற அளவில் அவருக்கு அதை பற்றி தேங்க்ஸ், அதாவது என்ன, ஒரு நன்றியான வார்த்தைகள், சந்தோஷமான வார்த்தைகள், இது போன்ற வார்த்தைகளை என்ன செய்யுங்க? நீங்கள் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சிலர் வந்து பணம் கஷ்டப்பட்டு நிறைய செலவழிச்சிருவாங்க, இவர் பேசாமல் இருப்பார். வந்துட்டு சிலர் அப்படிக்கிறாங்க, வந்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தாரு, நான் ஏன் புகழ்ந்துட்டிக்கணும்? அவர் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தாரு, நான் ஏன் புகழ்ந்துட்டிக்கணும்? அவர் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தாரு சரி, ஆனால் உனக்கு தரத்தையான அல்லாஹ்வுக்கு இன்னொருத்தரும் கொடுத்துருக்கலாம். உன்னை சாய்ஸ் பண்ணாரு பாரு, அதுக்காக வேண்டி என்ன செய்யணும்? நீ அவருடைய மனம் சந்தோஷப்படுகின்ற அளவில் அல்லது ஏதாவது ஒன்றை, இது முகத்துக்கு முன்கால புகழ்ற அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை இமாம் புகாரி அதபுல் முஃப்ரத்ல என்ன செய்றார்? பதிவு செய்கிறார் இதை. எனவே அன்புள்ள சகோதரி, இரண்டாவது நம்ம மனதுக்குள்ள வைக்க வேண்டிய விஷயம் எப்பொழுதும் மன்னிப்பு. எந்த செய்தி வந்தாலும் கணக்கு போட்டுக்கன்னு அளவுபடுத்திக்கன்னு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நிறைய வந்து சேரும், நிறைய காதலை வந்து என்ன செய்யும்? சேரும். இப்படியே நீங்கள் சும்மா கொடுக்குறீங்க, தெரியுமா அங்கே என்ன நடக்குதுன்னு 4 பேர் இதுக்கண்டே இருப்பான், விளங்கிட்டா? அப்போ காதில் வந்து முழுந்தோட என்ன செய்யக்கூடாது? அப்படியே சொன்னால் சொல்கிறேன் கேளுங்க, 1996 இவனுக்கு முதலான கொடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு டைரியை கொண்டு வந்து அவன் கையில் என்ன செஞ்சிடக்கூடாது? கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி நடந்ததுன்னு வைங்க, நாங்களே என்ன செய்கிறோம்? நமது நன்மைகளை அழித்துக் கொள்கிறோம் அர்த்தம். அப்போ இரண்டாவது நம்ம எப்போ விளைவிக்கணும்? எப்பொழுதும் மன்னிப்பு நம்ம கையில் இருந்துட்டு அதை பற்றி எடுக்கவே கூடாது. நம்ம வந்து இதை சிரத்தை, அதாவது கவனத்தில் எடுக்கவே கூடாது. அந்த மாதிரியான எந்த செய்திகள் வந்தாலும் சரி, கொடுத்த பின்னால் அதில் வந்து நம்ம கவனம் எடுத்துக்கொண்டிருந்தோம் என்று வையுங்கள், நமது நன்மைகளை நாங்கள் என்ன செய்வோம்? அழிப்போம். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றா, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன் குலில் அஃப்வ, குலில் அஃப்வ, மன்னிப்பை கையில் எடுக்குமாறு சொல்லுங்கள். அதை கையில் எனி டைம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது கூட இப்போ இது இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வராது விட்டாலும் நிறைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதற்கு இது ஒரு காரணம். நிறைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதற்கு இது காரணம். மனைவியிட விஷயத்தில் கொடுத்துட்டு புகழ் எதிர்பார்க்கறது, மனைவியிட கடமையை செய்கிறது, செஞ்சுட்டு நிறைய புகழ் எதிர்பார்க்குறது, ஏதாவது சொல்லுவாங்களான்னு என்ன செய்யறது? எதிர்பார்க்குறது. நல்லா வருமா? வராது. அப்பா எதிர்பார்க்கறனால
கொடுத்து வேலையில் ஏதோ அடுத்த வீட்டுக்கு கொடுத்துட்டு போகிறது நல்லது, ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு கொடுத்துட்டு போகிறது நல்லது அப்படின்னு நம்ம நினைப்போம். இது காது கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே, இது ஒரு பெரிய பிழை. குலில் அஃப், அல்லாஹு தஆலா சொல்றான் அஃப்வ, மன்னிப்பை செலவழியுங்கள் அப்படின்றது. மன்னிப்பை செலவழியுங்க. ஏன்னா பெண்களுடைய மனோநிலை எப்படி என்று சொன்னால் இயல்பிலை அவங்க என்னென்னா நாங்கள் நிறைய கஷ்டப்படுகிறோம், நிறைய சிரமப்படுகிறோம் என்ற மனோநிலையில் இருப்பாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் அழகான ஒரு மாளிகை கட்டி, ஒரு அழகான ஒரு வீடு கட்டி நாட்டில் அதுக்கு ஏர் கண்டிஷன் எல்லாம் போட்டு அழகான நிலை எடுத்து நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டு நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? மனைவிட்ட பார்த்தியா இந்த ஏரியாலே உனக்கு இந்த மாதிரி யாரா வீடு கட்டிக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லத்தான் எதிர்பார்ப்பீங்க. அப்படி சொல்லி அவள்கிட்ட பாராட்டு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. அதான் பிள்ளை. நீங்கள் எப்படி எதிர்பார்க்கணும் தெரியுமா? இவ்வாறு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏசி கட்டி நான் வச்சு ஒரு வீடு கட்டிக்கிறேன், இதான் என்னால் முடிஞ்சது, இதில் சிரமங்கள் இருக்கும், பார்த்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய் இருந்துக்கங்கன்ட்டு அதான் அவங்களுக்கு சந்தோஷம். எது சந்தோஷம்? நான் உனக்கு முழுமையாக எதுவும் செய்யலை, நான் நிறைய குறை இதில் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன், நீ தான் கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்து கொள்ளணும், அதில் இருந்து கொள்ளணும்னு சொல்லி பாருங்க. மனசில் என்ன செய்யும்? சரி பரவாயில்ல, உங்களுக்காக நான் ஏசி ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்கின்ற மனோநிலையில் இருக்கும். அல்லாஹு தஆலா இந்த மனோநிலையை பதிய வைக்கிற அஃப்ன்றது. நீங்கள் உலகத்தில் அன்புள்ள அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன தரல? எங்களுக்கு ஆரோக்கியம் தந்திக்கிறான். மற்றவங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறான், ஆரோக்கியத்தை தந்திக்கிறான். யாரா ஆரோக்கியத்தை மதிக்கிறோமா? தராதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆரோக்கியத்தை யாரா மதிக்கிறோமா? கண் இழந்தவன் கண் தேடிக்க நிற்கிறான், அதோட பெருமதியை கேட்டு பாருங்க, அது ஃப்ரீயாக எங்கள்கிட்ட இருக்குது. கிட்னி இழந்தவன் கிட்னி தேடிட்டு இருக்கிறான், அவன் 5 லட்சம் 10 தடவை 15 தடவான்னு கேட்குறான், ஆனால் அதுங்கள்ட்ட ஃப்ரீயாக இருக்கு. யாரா மதிக்கிறோமா? இல்லை. அப்போ டோட்டல் கோடான கோடி நம்மகிட்ட சொத்து இருக்குது, உடம்பு ஒரு பெரிய சொத்து, ஆனால் அதை ஒரு பைசா காசிக்கிறாங்க, அதை மதிக்கிறோமா? மதிக்கவில்லை. ஆனால் அல்லாட்ட என்ன எதிர்பார்க்குறான்? அல்லாஹ் எப்படி உங்களை வச்சுக்கிறான்? ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் அண்டாண்டைக்கு உண்டுட்டு போகிற அளவில் அல்லாஹு தஆலா எங்களை வைத்திருக்கிறான். எப்பயாவது அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கியாக வைத்திருக்கிறான், நல்ல உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறான் அப்படி என்பதை எல்லா இடத்துலையும் சொல்லுவோமா? இல்லை. அப்போ அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு தந்த பின்னால கூட அல்லாஹ்விடத்தில் கூட நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்டா, ஒன்றும் தராத மாதிரியும் அல்லது ஏதோ தந்திக்கிற மாதிரியும் தான் நடந்து கொள்கிறோம். பணமே இல்லாத ஒரு வீட்டில் கொண்டு போய், சாதாரண வசதியோட கஷ்டத்தோட வாழக்கூடியவங்களோட வீட்டில் போய் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஏதோ நிம்மதியாக வாழ தந்திக்கிறான், மற்றபடி எதுவுமே இங்கே கிடைக்கிற மாதிரி என்னது விளங்கலை, இப்படித்தான் சொல்லுவோம். அதாவது தன்னிட்ட இருக்கிறது ஒரு சின்னதாகவும் கிடைக்காத பெரிதாகவும் சொல்லுவான். இது மனிதனுடைய இயல்பு. இப்படித்தான் நம்ம எல்லாம் தரக்கூடிய அல்லாஹ்விடத்தில் நடந்து கொள்கிறோம்டா, கொஞ்சத்தை கொடுக்கக்கூடிய அரவாசம் மிச்சம் பிடிக்கக்கூடிய எங்களோட எல்லாரும் இப்படி நடந்து கொண்டு நம்ம எதிர்பார்க்கலாமா? அதனால நல்ல நிலையில் இருக்கிறோம்டா எப்பயும் என்ன நினைக்கும் தெரியுமா? ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை கையில் எடுத்துக்கிறோம். மன்னிப்பை கையில் எடுத்து நம்ம அதை என்ன செய்யணும்? எப்பொழுதுமே அல்லாஹு தஆலா இந்த செலவு விஷயங்கள் எல்லாம் குர்ஆனில் நிறைய மன்னிப்பை சம்பந்தப்படுத்துவான். செலவு விஷயங்கள் எல்லாம் நிறைய மன்னிப்பை அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? சம்பந்தப்படுத்துவான் என்பதை பார்க்கிறோம். பாருங்க, குர்ஆனில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று தான் மன் வலா அதா என்று வருது. தர்மம் செஞ்சுட்டு நோகடிக்க கூடாது என்று வருது. அது என்ன நோகடிக்கிற? சொல்லி காட்டுறது வேறவா சொல்றான், சொல்லி காட்டுவது வேறவா சொல்றான். அசௌகரியத்துக்கு உண்டாக்க கூடாது அப்படின்றான். ஏன்னா அவன்கிட்ட எடுத்தவன்ட்டு எப்போ ஒரு அசௌகரியம் என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை நீ அவனுக்கு ஏற்படுத்தவே என்ன செய்யுது? கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, யாருக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களோ மேலதிகமாக அவர்களோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன தெரியுமா? நீங்கள் கொடுக்குறீங்க என்ற மாதிரி அவர்கள் நடக்கிறார்களா என்பது அல்ல. அந்த சாப்டரை மூடிடுங்க. அது தேவையே கிடையாது, அது தேவையே கிடையாது. நீங்கள் அது எப்படி நினைக்கணும்? கொடுக்காதவனோடு எப்படி நடக்கிறாங்களோ அந்த லெவலில் நடந்து கொள்றாங்களான்னு பார்த்துக்கோங்க. கொடுக்காதவர்களோடு எப்படி நடந்து கொள்றாங்களோ அதை மாதிரி நடந்து கொள்ற அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் குறைங்க, மனசில் என்ன செய்யும்? நிம்மதி இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரண்டாவது பகுதி மிக முக்கியம். யஸ்அலூனக வயஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன் குலில் அஃப். எதை செலவழிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள் மன்னிப்பை என்று சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இரண்டாவது விஷயம் இது.